ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பெரிய ஆறுதலையும் அதிகாரத்தையும் நினைவு ஊட்டுகிறது. முன்பெல்லாம் நாம் பாவத்தின் அடிமையாயிருந்தோம், பயத்தின் அடிமையாயிருந்தோம். சாபம், தோல்வி, உலக ஆசைகள் இவைகள் எல்லாம் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்மை மீட்டு கொண்டார். ஆதலால் நாம் இனி அடிமை அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அடிமைக்கு உரிமை கிடையாது, அவன் எப்பொழுதும் பயத்திலே வாழ வேண்டும். ஆனால் ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய அன்பு உரிமையாய் சுதந்திரமாய் இருக்கிறது. அதுபோல தேவன் நம்மை தம் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். இன்று பலர், நான் தகுதியற்றவன், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, என்னை யாரும் நேசிப்பதில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ என் பிள்ளை என்று. தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஜெபத்தின் உரிமை உண்டு, தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமை உண்டு, ஆசீர்வாதத்தை பெற உரிமை உண்டு, பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் நன்மை உண்டு. இவ்வுலகம் உங்களை எப்படி பார்க்கிறது? தேவன் உங்களை தமது புத்திரனாகவும் பிள்ளையாகவும் பார்க்கிறார். மேலும் இந்த வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரம், அதாவது தேவன் வைத்திருக்கும் சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், இவை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடிமை மனப்பான்மையோடு அல்ல, தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும். பயம் வேண்டாம், தோல்வி வேண்டாம், மனசோர்வு வேண்டாம். நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் இருக்கிறோம். உலகத்தில் வரும் பாடுகள், உலகத்தின் வரும் அடக்குமுறைகள் நம்மை ஒருபோதும் அடிமையாய் வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனின் பிள்ளை என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை நாம் வாழும்போது நிச்சயமாகவே அடிமைதனம் உங்களை விட்டு அகன்று போகும். பிள்ளை என்ற தேவனின் சுதந்திரம் உங்களை ஆட்கொள்ளும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.